பயாலஜி டேர்மில் ரிலேஷன்ஷிப் மொத்தம் 4 விதம். 1 கமென்சலிசம், அதாவது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களால் லாபம் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டால் லாபமும் இல்லை, எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. 2வது மியூச்சுவலிசம் ஆர் சிம்பியாசிஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குற பொருள் அவன் கொடுப்பான், அவன் கேட்குற பொருளை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பேலன்ஸாக இருக்கும். 3வது இது பேர் சாப்ரோபைட்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா மாயாண்டி குடும்பத்தாரில் வர சிங்கமுத்து மாதிரி. நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நீ இறந்ததுக்கப்புறம் உங்களோட பைக் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்குது. பேராசிட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹார்ம்டாக இருக்கும். முன்னாடி சொன்ன சாப்ரோபைட் கூட என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக டெத்தில் தான் அதுக்கு ஒரு லாபம் இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்ம ஆம் பண்ணி தான் அதோட லாபத்தை சம்பாரிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருந்தாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்க. வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.